வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் சொந்தமாம் என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் 2026 வரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீடிப்பார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக திருத்தலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த கடிதத்திற்கு பதிலாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். சட்டப்படி தேர்தல் ஆணையம் கூறுவதை பற்றியும் நீதிமன்றம் கூறுவதை பற்றியும் இறுதி முடிவு எடுக்க முடியும். அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆளுமை மிகப்பெரியதாகும் என்று வைத்தியலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் 3 நாட்கள் நடைபெற்ற சட்டப்பேரவையில் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தின் இருக்கையும் அவரது துணைத் தலைவர் பதவியும் மாற்றினால் மட்டும்தான் இனி நாங்கள் சட்டப்பேரவை வருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையமானது ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக கடிதம் ஒன்றை அனுப்பி இருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை அளிக்க வகையில் அமைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியை முடித்ததற்கு காரணம்தான் தற்போது பன்னீர்செல்வத்திற்கும் ஆதரவாக டெல்லி மீது இடம் செயல்படுவதாகவும், மேலும் டெல்லி மேலிடமானது பன்னீர்செல்வத்தை வைத்து அதிமுக கைப்பற்றிவிடலாம் என்று கனவு கண்டு வருகிறது. அது ஒருபோதும் நடக்காது என்பதை எடப்பாடி அவரது ஆதரவாளர்களுடன் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களும் கூறியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது வரை பன்னீர்செல்வம் அவர்கள் கோவையில் 2வது மாநாடு ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்துவோருக்கு மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே மாநாட்டு மதுரையில் நடைபெறும் 230 கோடி செலவு செய்தும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடைபெற்று தொடர்ந்த கோவையில் 2வது மாநாடாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் அதிமுக தொண்டர்களின் தன் பக்கம் வரவைப்பதற்காகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் 2வது மாநாட்டை கோவையில் 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தற்பொழுது இதன் மூலமாக பன்னீர்செல்வம் அவர்களது 10 வழக்குகளில் தோல்வி அடைந்தாலும் கடைசியாக தேர்தல் ஆணையம் மூலமாக அதிமுகவில் மிகப்பெரிய ஆளுமையை உருவாக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் என்று இரட்டை இலை சின்னம் மற்றும் பன்னீர்செல்வத்துக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியது அவருடைய உரிமையும் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் கூறிய பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த வெற்றி அல்லது டெல்லி மேலிடமானது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் பன்னீர்செல்வத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கிறார்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தித்தாள்கள் இதோடு முடிவடைகிறது. இந்த செய்தித்தாள்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.